பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. என்ன இவ குடிப்பான்னு பார்த்தா கையிலே வச்சுக்கிட்டு இருக்கா. சந்தோஷ் வேற 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் போதை தெளிய ஆரம்பிச்சிருன்னு சொன்னா. மருந்து போட்டு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும். இவ என்னடானா ஜூஸை குடிக்காம இப்படி கையிலே வச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ என்ன இது, இந்த வெற்றி ஃபோன் பேசிட்டு வரேன்னு போனாரு, இன்னும் ஆளை காணும். சரி இவரதான் ஆளை காணும்னு பார்த்தா இந்த டோமரையும் காணும். வெயிட்டர் கிட்ட அவன் ஜூஸ் கொடுத்து விட்டுருக்கான். அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்றது? செம்மையா பசிக்குது. பேசாம இந்த ஜூஸை குடிப்போம், வேற என்ன பண்றது? என்ன இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. சி, ஸ்மெல் வேற சுத்தமா நல்லாவே இல்லை. என்ன ஜூஸ் இது? ஒருவேளை எல்லா ஜூஸும் இங்கே இப்படி தான் இருக்குமா? கொஞ்சம் தான் குடித்தோம், அதுக்கு மேலே சுத்தமாக குடிக்கவே முடியல. இதுக்கு மேலே இதை குடிக்க முடியாது. சி, இவ்வளோ கேவலமாவா இருக்கும் இந்த ஜூஸு. ஆனால் இது ஜூஸ் தானே. என்ன இது லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்கு. ஜூஸ் தானே குடித்தோம், ட்ரிங்க் ஏதாச்சும் மாற்றி கொடுத்துட்டானா? இல்லையே, ஜூஸ்ன்னு சொல்லி தானே இந்த வெயிட்டர் கொடுத்தான். நான் இந்த ஜூஸ் குடிக்கும்போதே ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. இப்போ வேறு லைட்டாக தலை சுற்றுற மாதிரி, தலையெல்லாம் ஒரு மாதிரி கிருகிருன்னு வருது. இதுக்கு தாண்டி வெயிட் பண்ண. ஜூஸை குடிச்சிட்டியா? இதுக்கப்புறம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போதை தலைக்கேறி தள்ளாட ஆரம்பிச்சிருவேன். ஆனால் அந்த வெற்றி வரத்துக்குள்ளார இவ்வளோ எப்படியாச்சும் அந்த பக்கம் இருக்க ரூம்க்கு கூப்பிட்டுட்டு போகணுமே. என்ன பண்ணுறது? அதுக்கான சந்தர்ப்பம் அமையாமலா போயிடும். அமைய வைக்கிறேன். என்ன இது, தலையெல்லாம் ரொம்ப இருக்குன்னு சுத்துது. என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, நிற்கவே முடியல சுத்தமா. அப்பா, ஏன் மாமி நீ இங்கே தான் நிற்கிறியா? உன்னே வெற்றி எங்கெல்லாம் தேடுறது? ரொம்ப பசிக்குதுடி, சாப்பிட போலாமா? எல்லாரும் இங்கே நல்லா ஏமாத்துறானுங்கடி, சரக்குன்னு. ஆனால் ஒன்று கூட சரக்கு மாதிரி இல்லை தெரியுமா? ஒன்று கூட போதையே ஏறல. என்னதான் சரக்கு வச்சிருக்கானுங்களோ. நான் கூட சரி காஸ்ட்லியாக இருக்கும், நல்லா போதை ஏறின்னு பார்த்தா சுத்த வேஸ்ட். சரிவா, அட்லீஸ்ட் சாப்பிட வச்சு போகலாம். ஆமாம், வெற்றி எங்க? வெற்றி ஃபோன் பேச போயிருக்காரு. மகா, என்னாச்சுடி? ஏன் ஒரு மாதிரி பேசுற நீ? ஆமா, ஆளும் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு? என்னன்னே தெரியலடா ராக்கி. இந்த ஜூஸை குடிச்சதுலேருந்தே ஒரு மாதிரியா இருக்குது. ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. இத்தனைக்கும் கொஞ்சம் தான் குடிச்சேன், அது ரொம்ப தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. என்னது, ஜூஸை குடிச்சதுல இருந்து தலை சுத்துதா? என்னடி ஜூஸ் நினைச்சு சரக்கு கறக்க அடிச்சிட்டியா என்ன? டேய் இல்லடா, ஜூஸ் தான். அதுவும் அந்த வெயிட்டர் கிட்ட கேட்டு தான் கொடுத்தேன். அவன் உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான்னு சொல்லி வந்து கொடுத்தான். நான் நீ தான் கொடுத்து விட்டேன்னு நினச்சி தான் குடித்தேன். கொஞ்சம் தாண்டா குடித்தேன், தலையெல்லாம் ரொம்ப சுற்றுது. என்னது, நானா? ஆமாம், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரில. இதில் நான் எப்படி உனக்கு ஜூஸ் கொடுத்து விட்டுருப்பேன்? நான்லாம் ஒன்றும் கொடுத்து விடல. ஆனால் நீ இப்படி ரொம்ப தலையெல்லாம் சுற்றுதுன்னு சொல்கிற. கண்டிப்பாக இது ஜூஸ் கிடையாது, ஏதோ சரக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் அடித்த ஒரு சரக்கு கூட இந்த அளவுக்கு போதையே இல்லடி. ஆனால் நீ ஒரு மாதிரி தலையெல்லாம் கிருகிருன்னு சுற்றுதுன்னு இருக்க. அப்போ கண்டிப்பாக நீ போதையே ஆகுறன்னு அர்த்தம். கண்டிப்பாக நீ ஜூஸ் குடிக்கல, சரக்கு தான் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன சரக்கு கிடையாது? குடு, இங்கே குடு, நானும் குடிச்சு பார்க்குறேன். என்ன சரக்கா? டே இல்லைடா, ஜூஸ் தாண்டா. பாரு கையில் பாரு, நீ வச்சிருந்தா அதே ஜூஸ். ஆமா, இது ஜூஸ் தான். இது ஜூஸ்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. ஆனா இதை குடிச்சா எப்படி தலை சுத்தும்? எங்க இங்க கூட நான் குடிச்சு பாக்குறேன். இந்தா. இது ஜூஸ் தானே. இந்த ஜூஸ் தான் நம்ம நிறைய வாட்டி குடிச்சோமே, நல்லா இருக்குன்னு. ஆனா இவன் என்னடானா இந்த ஜூஸை குடிச்சிட்டு தலை சுத்துன்னு சொல்றா. என்னன்னு ஒன்றும் புரியலையே. சரி, நம்மளும் குடிச்சு பார்ப்போம். ராக்கி, அது எனக்கு வாஷ்ரூம் போகணும். வாஷ்ரூம் எங்க இருக்கு? வாஷ்ரூமா? ஐயோ, மென்ஸுக்குன்னா தெரியும், உமன்ஸுக்கு எங்கன்னு தெரியலையே. இருந்தாலும் எல்லா லேடிஸும் இந்த பக்கம் தாண்டி போனாங்க. அந்த பக்கம் போய் யார்கிட்டச்சு கேட்டுக்கிறியா? ஓகேடா, நான் கேட்டுக்கிறேன். என்னடி ஆச்சு? ஒரு மாதிரி இருக்கா? பத்தாததுக்கு நடக்க வேற முடியல, தள்ளாடுற மாதிரி இருக்கு. நான் வேணா துணைக்கு வரட்டுமா? என்ன துணைக்கு வரியா? டே வாஷ்ரூம் போகிறேன்டா, ஏன்டா பைத்தியம் மாதிரி பேசுகிற? சரி ஓகே, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வந்துடுறேன். வெற்றி வந்தாருன்னா நான் வாஷ்ரூம் போயிருக்கேன்னு சொல்லு. ஓகே
ஓகேடி. வாஷ்ரூம் எங்கன்னு தெரியலனா இங்க ரூம்ஸ் நிறைய இருக்குது. பேசாம ஏதாச்சும் ரூம் நீ யூஸ் பண்ணிக்கோ, ஓகேவா? பிகாஸ் நான் கேட்டேன், நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்காக தான் ரூம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். அதனால நீ அங்கே ஏதாச்சும் ரூமை யூஸ் பண்ணிக்கோ, ஓகே? ஓ அப்படியா, சரிடா, சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். இங்கே வெயிட் பண்ணு, ஓகே? சரிடி, நீ போயிட்டு சீக்கிரம் வா. ஐயோ, என்ன இது, நடக்கவே சுத்தமாக முடியலை. இங்கே வாஷ்ரூமையும் காணும், ரூம்ஸையும் காணும். யார்கிட்ட கேட்குறது எதுவுமே புரியலையே. ஹே மகா, இங்க என்ன பண்ற? ஹே நீயா, வழியை விடு. இங்கே பாரு, தேவையில்லாமல் என்கிட்ட பேச வேலை வச்சுக்காத. முதல்ல வழியை விடு. என்ன கொஞ்சம் தெளிவா பேசுறா? ஓ, இன்னும் போதையாக்குறதுக்கு டைம் எடுக்குமோ? சரி, ஓகே, வெயிட் பண்ணலாம். ஆனால் அவளை அந்த ரூமுக்கு போக வைக்கணுமே. மகா, ஆமா, எங்க போயிட்டு இருக்க? ஹே, நான் எங்கே போனால் உனக்கு என்ன வந்திருக்கு? இங்கே பாரு, நான் இங்கே வாஷ்ரூம் போயிட்டுருக்கேன். முதல்ல வழியை விடு. ஓ, வாஷ்ரூம்க்கா? மகா, ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு நிறைய ரூம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதோ இப்படியே போய் லெஃப்ட் சைட் கட் பண்ணனா நிறைய ரூம்ஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ரூம் கூட ஃப்ரீயாக தான் இருக்கும். நீ பேசாமல் அந்த ஃபர்ஸ்ட் ரூம்லேயே யூஸ் பண்ணிக்கோ. எல்லாம் எனக்கு தெரியும், சரியா? முதல்ல வழியை விடு. வந்துட்டு அவனை பார்த்தாவே எரிச்சலாக இருக்கு. வழியை விடு. ஓடி போ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வரேன். என்ன, நீ இன்னும் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்க. சுத்தமாக சுயநினைவு போனதுக்கு அப்புறம் இருக்குடி உனக்கு. வந்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போனோன்னா கரெக்டாக இருக்கும். ஆட ஆமாம், மகா சொன்ன மாதிரி இந்த ஜூஸை குடித்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி தலையெல்லாம் கிருகிருன்னு போதை ஏறுது. இதுதான் இப்போ உண்மையான சரக்கு போல். மற்றதெல்லாம் சாதாரண ஜூஸ் போல். அப்பா, என்னம்மா போதை ஏறுதுடா சாமி. ஆனால் இந்த மாமி போய் ரொம்ப நேரம் ஆகுது, எங்கே போனான்னு தெரியல. அப்படியே போய் தேடுவோம். அப்பா, டே ராக்கி, நானும் மகாவும் உன்னை எவ்வளோ நேரமாக தேடிட்டு இருந்தோம் தெரியுமாடா? ஃபைனலி நீயே வந்துட்ட. என்ன தெரிஞ்சிங்களா? டே ஏன்டா நீ வேற? டே மச்சான், பார்ட்டின்னு சொல்லி ஏமாத்துறானுங்கடா. எதுவுமே போதை ஏறவே இல்லை தெரியுமா? எல்லாம் சாதாரண ஜூஸ் மச்சான். ஆனால் நான் இப்போ இந்த கையில் வச்சுருக்கேன்னே, அது செம போதை மச்சான், செம போதைடா மச்சான். ட்ரை பண்ணி பாரு, சும்மா போதை தலைக்கு சொருன்னு ஏறுது. என்ன, எனக்கெல்லாம் வேண்டாம். சரி மகா, இங்கே தான் நின்றுட்டு இருந்தா? இங்கே தான் மச்சான் நின்றுட்டு இருந்தா. வாஷ்ரூம் போகணுன்னு சொல்லிட்டு போனான். ஆனால் போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் காணும் மச்சான். அதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் எங்கே போயிருப்பான்னு. ராக்கி, என்னடா சொல்ற? அவ போய் ரொம்ப நேரம் ஆகுதா? இன்னும் வரலையா? ஐயோ ஆமாம் மச்சான், போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் காணலை. ஒருவேளை வழி தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காளா என்னன்னு ஒன்றும் புரியலை. டேய், என்னடா நீ என்னென்னமோ உளறிட்டு இருக்க? வாஷ்ரூம் தான் போயிருக்காளா? வாஷ்ரூம் போனால் இந்நேரம் வந்திருக்கணும்ல. இங்கே லேடிஸ் வாஷ்ரூம் வேற எங்கே இருக்கு என்னன்னு எதுவுமே புரியல. இப்போ அவளுக்கு எங்கே கண்டுறா தேடுறது? மச்சான், வெயிட், எதுக்குடா இப்போ டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டாடா. வேணா குழந்தையா, அதெல்லாம் வந்துருவான் மச்சான். நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியா? டேய், அவள் போய் ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்கிற. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் போகவே மாட்டேங்குது. ஒன்று பண்ணலாம், நீ இந்த பக்கம் போய் தேடு, நான் அந்த பக்கம் போய் தேடுறேன், சரியா? சரி மச்சான், சரி, ஓகே. நீ இங்கே தேடு, நான் அங்கே தேடுறேன், சரியா? அப்பா, தலையெல்லாம் ரொம்ப சுற்றுது. இதுக்கு மேலே கண்டிப்பாக நடக்க முடியாது. கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போகலாம். இந்நேரம் மகா ரூமுக்கு போயிருப்பா. எப்படியும் சுய நினைவே இல்லாம தான் இருப்பா. இப்போ போனா கரெக்டா இருக்கும். இதோ வந்துட்டு இருக்கண்டி. என்ன அசிங்கப்படுத்தினால எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா உனக்கு எனக்கு இருக்குடி. தேங்க் காட் நம்ம வந்ததை யாரும் பார்க்கல. ஆனால் ரூம் என்ன இவ்வளோ இருட்டாக இருக்கு? ஸ்விட்ச் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு வேற தெரியலையே. டேய் கவின், இப்போ அதுக்கெலாம் சுத்தமாக நேரம் இல்லை. இதோ அவள் அங்கே தான் நிற்கிறான். போயிட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு வரணும். ஏய் மகா, இதோ வந்துட்டே இருக்கட்டி, இதோ வந்துட்டே இருக்க. இன்னைக்கு நீ மாட்டினடி என்கிட்ட. பர்ஃப்யூம் ஸ்மெல்லே சும்மா ஆளை தூக்குதுடி. இந்த அழகு இருக்கிறதுனால தானடி ஓவரா ஆடல. இன்னைக்கு ஒரு நாள் இந்த கவின் இந்த அழகை முழுசா ரசிக்க போறான். இப்போ பாருடி, கவின் யாருன்னு தெரியும். யாரது லிப்ல கிஸ் பண்றது? யாரது? முதல்ல நவருங்க. கண்ட இடத்துல கைய வச்சுட்டு யாரது? மஞ்சு முட்டாய்
ராக்கி, ஹே நீங்க என்ன பண்ற? கவின் சார், நீங்களா? என்ன சார் இது? ஒரு ஆம்பளை பையன் என்ன போய் இப்படி இப்படி பிடிச்சிருக்கீங்க? முதல்ல விடுங்க கவின் சார், பார்க்குறவங்க தப்பா நினச்சிப்பாங்க. டேய் நீங்க என்னடா பண்ற? ஐயோ கவின் சார், நாங்க என்ன பண்றதுன்னு இருக்கட்டும், முதல்ல கையை எடுங்க சார். கண்ட இடத்துல கையை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, கையை எடுங்க சார். ஓ கவின் சார், நீங்களா என்கிட்ட எப்படி கேவலமா நடந்துக்கிட்டீங்க? சி, ஒரு பையன்கிட்ட இவ்வளோ கேவலமாவா? இவ்வளோ கவின் சார், நீங்க கேவா? வானவில் குரூப்பா? ஐயோ கவின் சார், நான் வானவில் குரூப்பெல்லாம் இல்லை, அதனால என்கிட்ட அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க கவின் சார். ஓ என்ன இது? அந்த மார்க்கெட்டு தெளிவாக ஃபர்ஸ்ட் ரூமில் உள்ள வாஷ்ரூம் தானே யூஸ் பண்ண சொன்னோம். அவ என்னடா ஃபர்ஸ்ட் ரூமில் இருப்பான்னு வந்தா இவன் இருக்கான். இவனுக்கு போய் லிப்டே கிஸ் பண்ணிட்டோம். அப்போ அவ எங்கே இல்லைன்னா கன்ஃபார்ம் பக்கத்து ரூம்ல தான் இருப்பா. இதோ வரண்டி, எங்கிட்ட இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது. யாரா இவன் பார்த்துக்கு வந்தான், கட்டி பிடிச்சி கண்ட இடத்துல கையை வச்சு லிப்லேயே கிஸ் பண்ணிட்டு போயிட்டான். சி, இந்த கவின் ஒரு எவ்வளோ காஜி பிடிச்சவனாச்சு. ஐயோ, ஒரு தலை சுத்துது, மயக்கமாக வருது. ஓ, இந்த ரூம்ல இருக்கியா நீ? சே, நான் தான் அவ ஃபர்ஸ்ட் ரூம்ல இருப்பான்னு தப்பா நினைச்சிட்டேன். இந்த ரூம்ல இருந்தா என்ன, இன்னைக்கு உன் கத்திய பிக்க போறேன்டி. மகாபேபி, ஹாய். கவின், ஹே நீங்க என்ன பண்ற? முதல்ல வெளியில போ. என்ன இது? அந்த ஜூஸை குடிச்சு இவ்வளோ நேரம் ஆகிட்டு இன்னமும் இவ சுயநினைவை இழக்காம இருக்கா. கரெக்டாக என் பேரை சொல்றா. இருந்தாலும் அரை போதையில தான் இருக்கா. டே கவின், இதை விட்டா வேற வாய்ப்பே கிடைக்காது. எனக்கு இருக்குடி உனக்கு. என்ன மகா, என்ன சொன்ன? வெளியில போகணுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நான் இங்கே தான் இருக்க போறேன். என்ன இங்க பாரு கவின், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம நல்லா வெளியில போ. போறேன். எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் போறேன். கவின், என்ன பண்ற நீ? இப்போ இருக்கு இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிறேன். ஏய், வெளியில போ முதல்ல. என்ன இதுக்கே வெளியில போகணுமா? நான் என்ன வந்த காரியமே முடியலை, முடிச்சதுக்கு அப்புறம் தாண்டி வெளியில போவேன். எல்லாம் அழகா இருக்குங்கிற திமிரு தானே இந்த அழகை இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். அனுபவிச்ச அப்புறம் நானே வெளியில போயிடுவேன். என்ன? ஏய், தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காத. ராக்கி, டேய் நீங்க என்னடா பண்ற? லே மச்சான் வெற்றி, வாடா. அது ஒன்றும் இல்லடா, மகாவை தாண்டா தேடிட்டு வந்தேன். அதான் ரூம்ல இருக்காளான்னு பார்க்க வந்தேன். லே மச்சான், உங்க விஷயம் தெரியுமாடா? கவின் இருக்கானடா, கவின். அதான்டா மேனேஜர் கவின். அவன் சரியான காது பிடிச்ச ஆளா இருக்கான் மச்சான். என்ன வந்து கட்டி பிடிச்சி லிப்ட் கிஸ் பண்ணி என்னென்னமெல்லாம் பண்றான் மச்சான். அவன் சரியான வானவில் போல மச்சான். என்ன கவினா இங்கே வந்தானா? டேய், இது லேடிஸ் ஸ்டாஃப்லாம் யூஸ் பண்ற ரூம்ஸ் தானே, இங்க எதுக்கு கவின் வந்தான்? முதல்ல நீங்க எதுக்கு வந்த? ஐயோ மச்சான், நான் மகாவை தேடி வந்தேன்டா. அவன் தாண்டா வாஷ்ரூம் போறேன்னு சொல்லிட்டு வந்தா. அதான் இந்த ரூம்ல இருப்பாளோன்னு பார்க்கறதுக்காக வந்தேன். இந்த ரூம்ல இல்லை மச்சான். மச்சான் சத்தியமா சொல்றேன்டா, செம சரக்கு மச்சான், இது செம சரக்கு. மகா சொன்னப்ப கூட நான் நம்பல, ஆனா இப்ப நம்புறேன் மச்சான். அப்பா என்னமா போதுரா. என்ன ராக்கி, இப்போ நீ என்ன சொன்ன? மகா சரக்கு அடிச்சாளா? இல்ல மச்சான், இல்ல ஜூஸ் தான் மச்சான், ஜூஸ் தான் குடிச்சிருக்கா. ஆனால் அதை தான் இல்லைங்க, சரக்கு ஏதோ மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க போல், அதான் குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன்.
அப்பவே தலையெல்லாம் சுற்றுது ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னா மச்சான். நான் அதை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அவள் குடித்த ஜூஸை தான் மச்சான் நான் குடித்தேன். சும்மா ஜிவ்வுன்னு போதை ஏறுது மச்சான். வாரேன் அப்படியே கடலில் மிதக்கிற மாதிரி இருக்கும் மச்சான் எனக்கு. என்ன ராக்கி என்னென்னமோ உளறான். மகா குடிச்ச ஜூஸை தான் இவன் குடிச்சு இவ்வளோ போதையாகிருக்கான். அப்போ மகாவும் அந்த ஜூஸை தானே குடிச்சிருப்பா. அப்போ ஒருவேளை அவளுக்கும் போதையாகி இருந்திருக்குமோ? பத்தாததுக்கு கவின் வேற இங்கே வந்ததா சொல்கிறான். அவன் எதுக்கு லேடி ஸ்டாஃப் இருக்க ரூமுக்கு வரணும்? இல்லை ஏதோ ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு மகா எங்கன்னு போய் தேடணும். என்ன பண்ற வீடு வீடு ஏய் இன்னைக்கு நீ என்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாதுடி. இன்னைக்கு இந்த கவின் உன்னை அனுபவிக்காம விட மாட்டான்டி. சி எவ்வளோ கேவலமா நடந்துக்கிறேன். விடுறா விடுறா முதல்ல. டேய் ஓ சரி எவ்வளோ திமிரு இருந்தா என்னையே தள்ளி விடுவேன். உன்னை இன்னைக்கு விட மாட்டேன்டி, விட மாட்டேன். ஏய் விடு விடு. டேய் விடுறா அவளை உன்னை. ஏண்டா எவ்வளவு திமிரு இருந்திருந்தா என் மகா கிட்ட இப்படி நடந்துருப்ப. உன்னை சி வெக்கமா இல்ல ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு? சி நீலாம் ஒரு ஆம்பளையா? உன்னை ஐயோ அம்மா ஐயோ. டேய் இந்த கை தானடா மகாவை தொட்டுச்சு. இந்த கைய நீலாம் ஒரு ஆம்பளையா? உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணு உன்னை பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவ இன்னொரு பையனை விரும்புறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவளை போய் அடையணும்னு சி அசிங்கமா இல்ல? டேய் இங்க பாரு, நான் இருக்க குலவரிக்கு இங்கே உன்னை கொன்னு போட்டாலும் போட்டுருவேன். உனக்கு மரியாதையா ஓடிடு. இல்ல முவனே உன் சாவி என் கையில தான்டா. ராஸ்கல் உன்னை விடவே மாட்டேன்டா. எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா ஏன் மகா கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணி இருந்திருப்பேன். உன்னை விட மாட்டேன்டா, விட மாட்டேன். நான் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் மகா எவ்வளவு மோசமா நடந்துகிட்டேன். டே கவின், இந்த வெற்றி யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா. தப்பா மகா ஒன்றும் இல்லை சரியா? நான் வந்துட்டேன் சரியா? ஒன்றும் இல்லை ஓகே? இல்லை வச்சு நல்லா தான் இருந்தேன். அந்த ஜூஸ் குடிச்ச அப்புறம் தான் ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது. மயக்கம் வர மாதிரி இருக்கு வச்சு. வெற்றி ப்ளீஸ் என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க ப்ளீஸ். இல்லடி போகமாட்டேன். ஆனால் நீ தள்ளி படுத்துக்கோயேன். நீ இப்படியே இருக்க வெற்றி ப்ளீஸ். இல்லை மகா அது வெற்றி ஐ லவ் யூ. லவ் யூ டூ மகா. மைசிலிருக்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன என்னையே கேட்டு ஏங்கினேன் நான். என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் வீழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். வெற்றி என்னடா பண்ண பார்க்குற? மகாதான் சுய நினைவில் இல்லாமல் இருக்கான்னு பார்த்தா நீ என்னடா அவர்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிற? கிளையில் தப்பு. மகா கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறது தப்பு. அதுவும் அவள் இப்படி அன்கான்ஷியஸாக இருக்கும்போது நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. டே வெற்றி என்ன இது? எப்போவுமே கண்ட்ரோலோட தானடா இருப்பேன். இன்னைக்கு என்னடா ஆச்சு உனக்கு? இல்லை இது தப்பு. அதுவும் மகா எந்த நிலைமையில் இருக்கும்போது நம்ம இப்படி பண்ணுறது தப்பு. முதல்ல எந்திரிக்கணும். டே வெற்றி என்னடா இது? என்ன பண்ண பார்த்த நீ? ஜஸ்ட் மிஸ்ஸு. கொஞ்சம் விட்டுருந்தா
மகா கிட்ட ச்சே நினச்சி பார்க்கவே அருவருப்பாக இருக்குது. அதுவும் மகா இந்த நிலைமையில் இருக்கும்போது அவகிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறதே முதல்ல தப்பு. நீ நீ எப்படிடா இப்படி கண்ட்ரோல் இல்லாமல் போன? சாரிடி மகா, சாரி. சத்தியமாக நான் வேணும்னு பண்ணலடி, சாரி. இனிமே கண்டிப்பாக நான் கண்ட்ரோலாக இருப்பேன்டி. சாரிடி மகா, சாரி. ஏதோ ஒன்று இடிக்குது. மகா குடிச்ச ஜூஸை தான் ராக்கியும் குடிச்சதா சொன்னான். மகா லைட்டாக தான் குடித்தான், தலையெல்லாம் சுத்துதுன்னு சொல்லியிருக்கா ராக்கி கிட்ட. ராக்கி பேலன்ஸை வாங்கி குடிச்சிருந்துருக்கான். அவன் அந்த ரூமில் செம்ம போதையில் இருந்திருக்கான். மகா இங்கேயும் அதே மாதிரி தான் இருந்தா. பத்தாததுக்கு கவின் மகா கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருந்திருக்கான். எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் அந்த கவினோட பிளானாக தான் இருக்குமோ? கரெக்ட், கவின் தான் மகாவை ஏதோ பண்ணுறதுக்காக ஜூஸில் எதையோ கலந்து கொடுத்துருக்கான். கரெக்ட், அவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். டேய் கவின், உன்னை விடமாட்டேன்டா, விடமாட்டேன். ஏன் மகா கிட்டே தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணல, உன்னை கண்டிப்பாக விடமாட்டேன்டா, கண்டிப்பாக விடமாட்டேன். அவனே உனக்கு இருக்குடா. மகா கிட்ட கைச்ச வச்சா என்ன ஆகணும் உனக்கு காட்டுறேன்டா. இன்னைக்கு கொடுத்ததுலாம் சும்மா சாம்பிள் தான். அவனே இருக்குடா உனக்கு ஒரு நாளைக்கு. இவ வேற நல்லா தூங்கிட்டு இருக்கான். எப்போ எந்திரிப்பா என்னன்னு ஒன்றுமே புரியலை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ட்டியே முடிஞ்சிடும், எல்லாரும் கிளம்பிடுவாங்க. இப்போது என்ன பண்ணுறது? பேசாமல் நம்ம தூக்கிட்டு போயிடலாமா? ஆனால் தூக்கிட்டு எங்கே போகிறது? நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? சித்தி கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறது? ஐயோ எதுவுமே புரியலையே. இல்லைன்னா மார்னிங் வரைக்கும் இங்கேயே ஸ்டே பண்ணலாமா? ஆனால் எப்படி? இது கம்பெனியில் அரேஞ்ச் பண்ணியிருக்க பார்ட்டி இங்கே. ஐயோ எதுவுமே புரியலையே. எப்படி எந்திரிப்ப?